ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மீண்டும் மஹிந்திரா பொலேரோ நியோ கூட இருக்கும். மஹிந்திரா பொலேரோ நியோ ஃபேஸ் லிஃப்ட் இப்போ தான் லான்ச் ஆச்சு. அது லான்ச் ஆனதுலேருந்து நம்ம எல்லா வேரியன்ட்ஸும் கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோங்க. ஸோ நம்ம வழக்கம் எப்பவுமே அதுதானே, பேஸ் வேரியன்ட்லேருந்து ஆரம்பிச்சு டாப் அண்ட் வேரியன்ட் வரைக்கும் எந்த வேரியண்ட்டும் மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதில் N11 டாப் அண்ட் வேரியண்ட்டை டிரைவ் ரிவ்யூ பண்ணோம். N10 வேரியண்ட் உங்களுக்கு வாக் அரவுண்ட் கொண்டு வந்திருந்தேன். N8ம் உங்களுக்கு ரிவ்யூ கொண்டு வந்துட்டேன். ஸோ இது என்ன வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N4ங்க. பேஸ் லெவல் வேரியண்ட் மட்டும் தான் பாக்கியா இருந்துச்சு. ஸோ N4 வேரியண்ட் இதோ உங்களுக்காக நான் ரிவ்யூ எடுத்து வந்திருக்கேன். இந்த N4 வேரியண்ட் ஆக்சுவலி நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி, கஸ்டமைசபிளான ஒரு எஸ்யூவியா இருக்கும் அப்படின்னு தான் மஹிந்திரா சொல்றாங்க. ஸோ அப்படி என்ன இருக்கு இந்த வண்டியில, அதை பார்த்துடலாம் இன்னைக்கு. இந்த N4 வேரியண்டோட எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் முதல்ல பேசணும் இல்லையா. 8,49,000 எக்ஸ்ஷோரூம் பிரைசிங்க்கு இந்த N4 வேரியண்ட் இவ்வளோ பெரிய 7 சீட் டீசல் ரியர் வீல் டிரைவ் காம்பாக்ட் எஸ்யூவி உங்களுக்கு கிடைக்குதுங்க. நல்லா இருக்குல்ல, கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ வாங்க இந்த வண்டியில் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஆன் ரோட் ப்ரைஸ் என்னங்கிறது நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி ஒர்த்தா, இது வாங்கி நீங்கள் என்ன மாதிரி கஸ்டமைசிங் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை பார்த்துடலாங்க. ஸோ இன்னைக்கு இந்த N4 வேரியண்ட் பொலேரோ நியோ நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த CAI ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் மஹிந்திரா கார் ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்கு எங்களுடைய தேங்க்ஸ் என்னைக்குமே இருக்கு. உள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்போ நான் கேட்கறது தான், நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ட்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸுமே உங்களுக்கு தமிழ்ல நீட்டா கிடைக்குங்க. ஸோ எப்பவும் நான் சொல்றது தான், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்றதுக்கு மறக்காதீங்க. அங்கேயும் நாங்கள் கண்டென்ட் ரெகுலராக போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ வாங்க நம்ம N4 வேரியண்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்த்துடலாமா. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ மஹிந்திரா பொலேரோ நியோ ஃபேஸ் லிஃப்டோடைய பேஸ் லெவல் N4 வேரியண்ட். நம்ம ஏற்கனவே டாப் லெவல் N11 அந்த புது வேரியண்ட் இருக்கு இல்லையா, அதை ரிவ்யூ பண்ணிட்டோம். N10 ரிவ்யூ கொண்டு வந்திருந்தோம், அதுக்கப்புறம் N8 கொண்டு வந்திருந்தோம். ஸோ N4 மட்டும்தான் பாக்கி இருந்துச்சு. ஸோ இந்த N4ஓட ஒரு ஆக்சுவல் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் ரேஞ்சில் கார் பார்த்துட்டு இருக்கீங்க, 10 lakh rupees அந்த அந்த ப்ரைஸில் அந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு கார் வேணும், ஆனால் 7 சீட்டராக கிடைச்சா நல்லா இருக்கும், டீசலாக கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வண்டி ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்குமா? ஆக்சுவலி இதெல்லாம் பேப்பர்ல பார்க்கும்போது ரொம்ப சூப்பரான ஆப்ஷனாக தான் படுது. ஏன்னா இந்த வண்டி ப்ராப்பர் 7 சீட்டர் அப்படின்னு சொல்றதை விட 5+2 சீட்டர் அப்படின்னு சொல்லலாம். டீசல், ரியர் வீல் டிரைவ், நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ், ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி இது அப்படின்னு இருக்கும்போது இந்த ப்ரைஸுக்கு இது நல்லா தான் இருக்கு. ஓகே, ஸோ வாங்க எப்படி இருக்கு ஃபீச்சர்ஸ், என்னென்ன மிஸ்ஸிங் இருக்கு, என்னென்ன இந்த வண்டியில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துடலாம். முதல்ல என்ஜின் ஸ்பெக் அதை பார்த்துடலாங்க. ஸோ பொலேரோ நியோ அப்படின்னாலே கிடைக்கிறது ஒரே ஒரு என்ஜின் மட்டும்தான். 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் எம்ஹாக் டர்போ சார்ஜ் டீசல் என்ஜின். இந்த என்ஜின் 100 bhp மேக்ஸிமம் பவரும் 260 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மூலமாக. ஸோ நல்ல ஸ்மூத்தான என்ஜின் தான். 3 சிலிண்டர் மாதிரியே தெரியல, நம்ம ஓட்டினப்போயே உங்களுக்கு ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் N4 வேரியன்ட்னு இருக்கும்போது நல்லா தான் இருக்கும் இல்லையா. வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் லுக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல இது N8 வேரியன்ட் மாதிரியே அப்படியே சேமாக தான் இருக்கு. ஏன்னா இந்த வேரியண்ட்லையுமே அந்த அப்டேட்டட் கிரில் இருக்கே தவிர குரோம் ஃபினிஷ்லாம் எதுவும் இல்லை, பிளாக்ல தான் விட்டு வச்சிருக்காங்க. கீழே இருக்கிற கிரில்லையுமே குரோம் எதுவுமே கிடையாது, பிளாக்ல தான் விட்டு வச்சிருக்காங்க. இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஒரு மாதிரி ஸ்லீக்கா அப்டேட்டடான ஒரு டிசைன் நமக்கு தெரியுது. ஓகே, ஹெட்லாம்ப்ஸ்ல பழைய பொலேரோ நியோக்கும் இந்த பொலேரோ நியோக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்க N10 வேரியண்ட்ல இருந்து தான் LED DRLs பார்க்க முடியும். இந்த வேரியண்ட்ல நார்மல் ஹாலோஜன் நான் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்கு. ஓகே, ஃபாக் லாம்ப்ஸ் ப்ரொவிஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. N10 வேரியண்ட்ல இருந்து தான் ஃப்ரண்ட் ஃபாக் லாம்ப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த வேரியண்ட்ல நீங்க தாராளமாக ஆக்சசரிஸ்ல ஃபிட்டிங் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி அப்படின்னு இருக்கும்போது கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு ஏற்ற மாதிரி டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. மைல்டான ஆஃப் ரோடு போகிறதுனாலுமே இது ரியர் வீல் டிரைவ் தான், ஒன்றும் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. ஓகே, தென் அடுத்தது சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த வண்டியோடைய ஓவரால் டைமென்ஷன்ஸ் உங்களுக்கு கண்கூட தெரியும். இது ஒரு sub 4 மீட்டர் காம்பேக்ட் எஸ்யூவி டைப்ல இருக்கிற ஒரு வண்டி. என்னதான் பாடி ஆன் ஃப்ரேம் ரியர் வீல் டிரைவாக இருந்தாலும் இதுவும் ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி தான். பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு ஸ்டீல் வீல்ஸ் இருந்தாலுமே வீல் கவர்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஓகே, 15 inch ஸ்டீல் வீல் கவர்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. மேலும் இந்த வீலுக்கு பெயிண்டிங் கூட பண்ணல, அப்படியே சில்வராக தான் விட்டு வச்சிருக்காங்க. டயர் சைஸ் ஆனால் டீசெண்டாக இருக்குங்க. 215/75R15 அதுதான் டயர் சைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஓகே. ரியரில் ட்ரம் பிரேக்ஸ் தான் வருது, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க் பிரேக்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இருந்தாலும் எல்லா வேரியன்ட்ஸ் வெர்ஷன்ஸ்லையுமே ABS வித் EBD ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாம் பேசிக் கார்ஸுக்கே வரும்போது இந்த மாதிரி ஒரு காம்பேக்ட் எஸ்யூவிக்கு கொடுத்து ஆகணும் இல்லையா, அது மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்குது இந்த வண்டியில். ஓகே,
ஓகே, எல்லா வேரியண்ட்லையுமே பிளாக் கலர் டோர் ஹேண்டில்ஸ் தான். இது மேட் பிளாக் தான் வருது. காரணம் இந்த பீடிங்கோட மேட்ச் ஆகணும், பொலேரோடைய டிசைன் லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகணுங்கிறதுக்காக அந்த பீடிங்கோடைய டோர் ஹேண்டில்ஸ் வந்துடுது. அதனால அது வந்து எந்த வேரியண்ட்லையுமே பாடி கலரில் வராது டோர் ஹேண்டில்ஸ். இந்த ஓஆர்விஎம்ஸுமே பாடி கலரில் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் ஃபைன். ஆனால் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் எந்த வேரியண்ட்லையும் கிடையாது, ஃபெண்டர்ஸில் தான் இங்கே இண்டிகேட்டர்ஸ் வருது. ஸோ ஓவரால் பரவாயில்ல அப்படின்னு தான் தோணும், ஏன்னா இது பிளாக் கலர் வண்டி. ஆனால் N8லேயே நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த டோர் ஃப்ரேம் எல்லாமே பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒயிட் வண்டி இல்லை வேறு ஏதோ ஒரு வண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டோர் ஃப்ரேம் முதற்கொண்டு பாடி கலரில் தான் வரும், அந்த ஃப்ளோட்டிங் ரூஃப் எஃபெக்ட் இருக்காது. அதுதான் N4 வேரியண்ட்டில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம். வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் பார்த்தோம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாங்க, பரவாயில்ல, பெரிய ஒரு வீல் கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேர் வீலுக்கு ஒரு கிளாசி பிளாக், அதை பாடி கலர்லேயே உங்களுக்கு வந்து வீல் கவரம் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஷேப்பில். ஸோ அந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணல, அவங்க காஸ்ட் கட்டிங் பண்ண கிடையாது. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரு கம்ப்ளீட்டான லுக்கு தருது. N4 அப்படிங்கிறதுக்கான பிராண்டிங் இங்கே ஓரத்தில் கொடுத்துருக்காங்க. பொலேரோ நியோ அப்படிங்கிற பிராண்டிங் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டிஃபாகர் இந்த வேரியண்ட்டில் இல்லை. N8 வேரியண்ட்டில் உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வரும், இந்த வேரியண்ட்ஸில் அதெல்லாம் கிடையாதுங்க. ஓகே, இன்னொரு மேஜர் விஷயம் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைடு ஃபுட் ஸ்டெப். N8 வேரியண்ட்டில் உங்களுக்கு சைடு ஃபுட் ஸ்டெப் இருந்துச்சு இல்லையா, ஃபேக்ட்ரியிலேருந்தே சைடு ஃபுட் ஸ்டெப் வரும். ஆனால் N4ல் அது இல்லை. ஓகே, ஸோ இது நீங்கள் அக்சசரிஸில் ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மஹிந்திராவுடைய அக்சசரிஸ்லேயே ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து கிடைக்குது, ஸோ ஒன்றும் பெரிய கவலை இல்லை. ஆனால் ரியரில் ஏறுறவங்களுக்கு ஃபுட் ஸ்டெப் ஃபேக்ட்ரியிலேருந்தே கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஃபுட் ஸ்டெப் இருக்குது பாருங்கள், பின்னாடி பேக் சீட்டில் ஏறுறவங்களுக்கு அது கிடச்சிருது. கூடவே பம்பரில் நீங்கள் பார்க்கலாம் 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா எல்லாம் ஆப்வியஸ்லி இல்லை, ஸ்டில் ஓகே தான். ஓகே, ஸோ ரியர் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான், இந்த சைடு ஃபேஸிங் சீட்ஸ் எல்லா பொலேரோ நியோ வேரியண்ட்ஸ்க்கும் வருது. இந்த சீட்ஸ் வந்து ஆக்சுவலி ஃபுல் டைமாக யூஸ் பண்ணுறது ரெக்கமெண்டட் கிடையாதுங்க. காரணம் இது ரொம்ப சின்ன சீட்ஸ் தான், மேலும் வந்து அதிகம் ஸ்பேஸும் இல்லை, சேஃப்டி ஃபீச்சர்ஸும் எதுவுமே கிடையாது. சீட் பெல்ட்ஸோ இல்லைனா உங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு ஹேண்டிலோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. ஹேண்டில் இருக்கே தவிர இது எத்தனை நேரத்துக்கு உங்களால் வந்து பிடிச்சிட்டு இருக்க முடியும்? ஓகே, ஸோ ஆக்சுவல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இங்கே ரொம்ப ரொம்ப குறைவு. பட் ஓகே, டெம்பரரியாக ஒரு 2 பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக தான் இந்த சைடு ஃபேஸிங் சீட்ஸை நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஆனால் லக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஸ்பேஸ் இந்த 2 சீட்ஸையும் மடக்கினீங்கன்னா தாராளமாகவே கிடைக்கும். இந்த சீட்ஸை மடக்கிறதுமே ரொம்ப ரொம்ப சுலபம் தாங்க. ஓகே, இந்த மாதிரி எடுத்து தொங்க விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்பேஸ் லிபரேட் ஆகுது. ஈஸிலி ஒரு 350 லிட்டர் வரைக்கும் நீங்கள் லிபரேட் பண்ணிக்கலாம்னு வைங்க. ஏன்னா பார்சல் ட்ரே ஷெல்ஃப்லாம் எதுவும் இல்லை, ரூஃப் வரைக்குமே கூட நீங்கள் அடுக்கிக்கலாம். நல்லா ஸ்கொயராக ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் வண்டி இருக்குது அப்படின்னு இருக்கும்போது தாராளமாக ரூஃப் வரைக்கும் நீங்கள் ஏற்றிக்கலாம். எந்த வகையிலுமே ஸ்பேஸில் குறைச்சல் இருக்க போகிறது இல்லை. ஓகே, இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் பாக்கெட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ரியரில் இங்கே உட்கார்றவங்க வந்து தண்ணி பாட்டில் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் விஷயம். இந்த வண்டியில் இன்னொரு ஹைலைட் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேரியண்ட்ஸ்லையும் வர்றது இந்த பட்டர்ஃப்ளை ஓப்பனிங் 3rd ரோ விண்டோஸ். ஓகே, கொஞ்சம் இந்த சின்ன கேப்புக்கு நீங்கள் இந்த சைடு விண்டோஸை திறந்துக்கலாம். ஓகே, இந்த சின்ன கேப் வென்டிலேஷனுக்கு இது கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். காரணம் இங்கே ரூஃப் ஏசி ரியர் ஏசி அப்படின்னு எந்த வேரியண்ட்லையுமே இல்லை இந்த வண்டியில். அதனால 3rd ரோவில் உட்கார்றவங்களுக்கு, இந்த கடைசி சீட்டில் உட்கார்றவங்களுக்கு கொஞ்சமாவது ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கிறதுக்கு அந்த சைடு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் விண்டோஸ். ஜாக்கு டூல் கிட் எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் ஓவரால் பூட் ஸ்பேஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே. ஸ்டெப்னி இங்கே தான் பின்னாடி தான் இருக்குது. சரியா, ரைட், வாங்க இப்போ இந்த வண்டியோடைய இன்டீரியர், அதாவது ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ரியர் சீட்ஸ் பார்த்துடலாம். ஓகே, இந்த வண்டியோடைய கேபின் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கீ உங்களுக்கு காமிச்சிடுறேன். சேட்லி N4 பேஸ் வேரியண்ட்டில் ரிமோட் லாக்கிங் இல்லைங்க, ஃப்ளிப் கீ கொடுக்குறாங்களே தவிர ரிமோட் லாக்கிங் 2 கீஸ்லையுமே இல்லை, நார்மல் டம்மி கீஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ ரிமோட் லாக்கிங் நீங்கள் வந்து அக்சசரிஸில் ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும், அது நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். பட் என்னென்னா மேனுவல் சென்ட்ரல் லாக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிரைவர் டோரை லாக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டோருமே லாக் ஆயிரும். எல்லா டோருமே லாக் ஆயிருச்சு, சூப்பர். ஓகே, ஸோ ரிமோட் லாக்கிங் இல்லையே தவிர மேனுவல் சென்ட்ரல் லாக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. சரியா, ஓகே. தென் கேபின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே N8 வேரியண்ட்டில் பார்த்த அந்த ப்ரௌன் அண்ட் பிளாக் காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. மோக்கா ப்ரௌன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. இந்த ப்ரௌனும் இந்த பிளாக்கும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்டீரியரும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குது. இந்த கலருக்கு மேட்சிங்காக சீட் கவர்ஸும் ஈஸியாகவும் கிடச்சிரும். ஓகே, ஸோ சீட் அப்படின்னு பார்க்கும்போது இது பார்க்குறதுக்கு லெதர் மாதிரியே இருக்குல்ல, கிடையாதுங்க. ஏன்னா வந்து N8 வேரியண்ட்டில் ஃபேப்ரிக் அப்போல்சரி கொடுத்தாங்க. N4ல் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா
ஒத்து பாருங்க, இது ரெக்ஸினுங்க. ஓகே, இது ஆர்டிஃபிஷியல் ரெக்ஸின் மெட்டீரியல். ஸோ இது கண்டிப்பாக ஹீட் ஆகும். இது ரொம்ப நாள்லாம் பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தவும் முடியாது. சீட் கவர் எவ்வளோ சீக்கிரம் போடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் போடுறது நல்லது, சரியா? பட் இந்த கலர் ஈஸியாக கிடச்சிரும், இந்த ப்ரௌன்லாம் ஈஸியாக கிடச்சிரும். ரொம்ப நல்ல ஒரு கலர் ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஃபைன். எதிர்பார்த்தது போலவே லோவர் வேரியன்ட்ஸில் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் கிடையாது, ரிக்ளைன் அண்ட் ஸ்லைடிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். டோர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பிளாக் தான். ஸோ ஒன்றும் மெயின்டைன் பண்ணுறதை பற்றி பெருசாக யோசிக்கலாம் தேவையில்லை, ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது. டோர் பாட்டில் ஹோல்டர்ஸ் நல்லா பெருசாக 1 லிட்டருக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கு ப்ரொவிஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்களே தவிர ஸ்பீக்கர்லாம் இல்லை, நீங்கள் ஸ்பீக்கர் ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆடியோ சிஸ்டமோட சேர்த்து. ஓகே, தென் ஃபுட் ஸ்டெப் இல்லை அப்படின்னு இருக்கும்போது உள்ளே ஏறுறது கொஞ்சம் சிரமம் தான், எல்லாராலையும் ஈஸியாக ஏற முடியாது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஃபுட் ஸ்டெப் போட்டுக்கிறது பெட்டர், இல்லைன்னா இப்படி தான் ஏறுற மாதிரி இருக்கும். ஓகே ரைட், இப்போ உள்ளே ஏறிவிட்டோம். இப்படி தான் இருக்குங்க ஓவரால் டேஷ்போர்டோடைய லுக்கு, வியூ எல்லாமே. ஆஃப் பண்ணிடுறேன். பரவாயில்லையா இருக்குது. பிளாக்கு அண்ட் ப்ரௌனுன்னு இருக்கும்போது இது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சதுங்க. ஒவ்வொருத்தையும் நான் சொல்கிறேன், ஏன்னா இந்த காம்பினேஷன் மஹிந்திரா மட்டும்தான் தர்றாங்க, சரியா? ஸ்டியரிங் வீல்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்டியரிங் வீல், ஆடியோ கண்ட்ரோல்ஸ் பட்டன்ஸ்லாம் எதுவுமே இல்லை, லெதர் ராப்பிங்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஆடியோ சிஸ்டமும் கிடையாது. ஆடியோ சிஸ்டமுக்கு பதிலாக ஒரு பெரிய ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன சைஸில் வேணாலும் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம் ஆக்சசரிஸில், அல்லது நீங்கள் ஸ்டோரேஜுக்கு படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நீட். ஓகே, தென் ஸ்டியரிங் வீல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் தான், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட், வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாங்க. வெயில் இன்னைக்கு வெயில் இல்லை, ஆனாலும் ஒரு மாதிரி உப்புசமாக இருக்குது. ரைட், என்ஜின் ஸ்டார்ட். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா N8 N10 வேரியண்ட்டில் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஸ்பிளே இருந்துச்சோ அதே யூசர் இன்டர்ஃபேஸ், அதே மாதிரி ஒரு லுக்கு தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ஆக்சுவலி நல்லாவே இருக்குது. ஏசி ஆன் பண்ணிடுவோம். ஏசி மேனுவல் ஏசி தான், அதுக்கு தனியாக ஈகோ மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் எக்கனாமிக்கலாக ஏசி யூஸ் ஆகும், கொஞ்சம் கம்மியாக டீசல் குடிக்கும் அப்படின்னு வைங்களேன். ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். இதில் உங்களுக்கு டைம் டிஸ்பிளே, மைலேஜ், டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், ஓ வாவ், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுக்குறாங்களா? நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து டாப் வேரியண்ட்டில் தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் பேஸ் வேரியண்ட்லேருந்தே டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வர்றது ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா இருக்குது இந்த பொலேரோ நியோவை பொறுத்தவரை. வார்னிங் ஹிஸ்ட்ரி, செட்டிங்ஸு, இது எல்லாமே நார்மலான விஷயங்கள் தான். ஸோ தேவையான அளவுக்கு டீட்டெயில்ஸ், கிறிஸ்பான டிஸ்பிளே, கிளாரிட்டி நல்லாவே இருக்குது. ஃபைன். ஏசி எல்லாம் நார்மல் ஏசி வென்ட்ஸ் தான், 2 ஏர்பேக் தான் கொடுத்துருக்காங்க. மேலே கோ டிரைவருக்கு ஒரு ஏர்பேக் இருக்குது, டிரைவருக்கு ஸ்டியரிங் வீலில் ஒரு ஏர்பேக் இருக்குது, அவ்வளோதாங்க விஷயம். பவர் விண்டோஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் இருக்குது. ஓகே, 4 பவர் விண்டோஸுமே இருக்குது, ஆனால் எதுலேயுமே ஒன் டச் டவுன் அண்ட் அப் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீங்கள் லைட்டிங் ஆன் பண்ணிங்கன்னா இது எல்லாத்துக்குமே இலுமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து லைட் எரியும். நைட் டைமில் நீங்கள் பட்டன்ஸ் எங்கே இருக்குன்னு தொடாவ தேவையில்லை, அது ஆரஞ்சு லைட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஓகே. சென்டர் கன்சோல் எப்பவும் போல் நல்ல ஒரு எலாபரேட்டான சென்டர் கன்சோலாக கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ். இதோ இதுக்கு எல்லா புறமும் ஸ்டோரேஜ் நிறையாவே கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது, இங்கே வந்து ஒரு 3 பாட்டில் வச்சுக்கலாம், அந்தளவுக்கு ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இங்கே இருக்குது. யூஎஸ்பி போர்ட்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் சார்ஜிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த 12 வோல்ட் வச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு ஆப்ஷனே இல்லை. ஓகே ரைட்டு, தென் க்ளவ் பாக்ஸ் அதே சேம் டீசெண்டான சைஸ், பெரிய அளவுலாம் இல்லை, பட் ஓகேவாக இருக்குது, பரவாயில்ல. ரைட்டு, தென் வேறு இங்கே மேலே இன்னொரு ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து ஸ்டோரேஜ் எதுவுமே வைக்கிறது நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா இங்கே எது வச்சாலுமே கண்ணாடியில் கிளார் அடிக்கும். அதுக்கு பதிலாக இங்கே சாமியோட ஐடியல் அந்த மாதிரி தான் வச்சுக்கலாம், அவ்வளோதாங்க. ரைட், தென் மேலே உங்களுக்கு டே நைட் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை. IRVM ஒரு பேசிக்கான நார்மல் IRVM தான் கொடுத்துருக்காங்க, பட் அகலமாக எல்லாமே கவர் ஆகுது. இட் இஸ் ஓகே. மஞ்சள் பல்பு கேபின் லேம்ப் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது, பேக்கில் இல்லை. ஸோ அது நீங்கள் பார்க்கலாம், எங்கேயுமே பேக்கில் லைட்டிங்கே கொடுக்கல. பின்னாடி இருக்கிறவங்களாம் அரவிந்த் சுவாமியாக இருப்பார்கள். ஸோ மஞ்சள் பல்பு கேபின் லேம்ப் இங்கே ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் உண்டு. கோட்ரைவர் சைடு வேனிட்டி மிரர் சர்ப்ரைசிங்காக கொடுத்துருக்காங்க. நார்மலாக பேஸ் வேரியன்ட்ஸில் பல கார்களில் இது இல்லை, இன்க்ளூடிங் டாடா ஹேரியர் மாதிரி கார்களுக்கே வராது. பொலேரோ நியோவில் அதை கொடுத்துருக்காங்க. மீதி விஷயங்களை கொஞ்சம் கோட்டையை விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்டில் ஓகே தாங்க. ரைட், ஸோ இதுதான் ஓவரால் லுக்கு அப்பீல் எல்லாமே. பெடல்ஸ்னு பார்த்தீங்கன்னா டீசெண்டான பெடல்ஸாக கொடுத்துருக்காங்க. ரப்பர் லைண்டான பெடல்ஸ் தான் இருக்குது, பட் டெட் பெடல் நீங்கள் லெஃப்ட் காலை வைக்கிறதுக்கு ஹைவேஸ் ட்ராவலில் வைக்கிறதுக்கு எங்கேயுமே இடமும் இல்லை, பெடலும் கொடுக்கல. ஸோ ஓகே, இங்கே ஸ்டியரிங் வீலுக்கு ரைட் சைடில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் லெவலர் ஸ்க்ரோலர் இருக்குது. என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஈகோ மோட்
பவர் மோட் அந்த ஒரு பட்டன் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பவர் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த வண்டியில். ஸோ எவ்வளோதான் இருக்குங்க விஷயங்கள். இது டம்மி. ஓகே, வாங்க இப்போ நம்ம பேக் சீட் போய் பார்ப்போமா. பொலேரோ நியோ அப்படின்னு இருக்கும்போது இது என்னதான் சப் 4 மீட்டர் காம்பேக்ட் எஸ்யூவியா இருந்தாலும் இந்த வண்டியோடைய மேஜர் பிளஸ் இதனுடைய அகலம். ஓகே, லெக் ரூம் பெரிய பெனிஃபிட் இல்லை, பட் என்னால் உட்கார முடியுது. டிரைவர் சீட் வந்து என் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் லெக் ரூம் எனக்கு ஓகேவா இருக்குங்க, உட்கார முடியும். ஆனால் எல்லாராலையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் 5 பேர் ஈஸியாக இந்த வண்டியில் உட்காந்துட்டு போகலாம். ஏன்னா அகலம் அவ்வளோ அகலமான ஒரு கேபினாக இருக்குது. ஸோ 3 பேர் ரொம்பவே வசதியாக இந்த பேக் சீட்டில் உட்காந்துக்கலாம். இங்கே ஃப்ரண்ட் சீட்ஸை பார்த்த மாதிரியே தான் இந்த ரியர் சீட்ஸுமே ரெக்ஸின் ப்ரௌன் இந்த மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க. லெதரெட்டுன்னு சொல்ல முடியாது, ரெக்ஸின் தான். நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சீட் கவர் நீங்கள் ஆக்சசரிஸில் போட்டுக்கிறது பெட்டர். உங்களுக்கு சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கடைசி இந்த 2 எட்ஜில் உட்கார்றவங்களுக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் இல்லை, சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட்டும் கிடையாது, அதே மாதிரி ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் இல்லை. ஸோ ஒரு பேசிக்கான வண்டி, ஆனால் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க. ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. நல்ல ஹெட்ரூம் எல்லாம் தாராளமாகவே இருக்குது. டோரில் ஆம்ரெஸ்ட் கை வைக்கிறதுக்கு நல்ல இடமும் கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குங்க. ஓகே, ஆனால் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்லாம் பார்க்கும்போது தான் இந்த வண்டியில் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக எனக்கு வந்து படுது. ரியரில் ஒரு லைட்டிங் கொடுத்துருந்துருக்கலாம், அது இல்லை. ஆனால் கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோக்கு கண்ட்ரோல் வந்து டோர்லேயே இருக்குது. ஸோ அதுவும் ஒன்றும் மிஸ்ஸிங் ஆகலை. இங்கே டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி ஸ்டோரேஜ் பாக்கெட் எதுவுமே இல்லை. ஆனால் கோ டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி ஸ்டோரேஜ் பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வென்ட்ஸ் இல்லை. ஸோ இது வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு பேசிக்காக ஒரு 7 பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு 5 பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு நல்ல வண்டியாக இருக்குங்கிறது என்னுடைய ஃபீலிங். ஓகே, ஸோ இதுதான் N4 வேரியண்ட்டோடைய டேஷ்போர்ட் வியூ. இந்த வண்டியில் எஸ் சில பல பேசிக் ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது, பட் அத்தியாவசிய அடிப்படை விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணிடுது. ஒரு செமி அர்பன் ரூரல் ஏரியாஸில் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு இந்த வண்டி ஒரு ஏற்ற ஒரு வண்டியாக இருக்கும். காரணம் இதில் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க. டச் ஸ்க்ரீன் போட்டுக்கலாம், சீட் கவர்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்படுறது தான். நீங்கள் வேணும்னா 360 கேமரா வேணாலும் போட்டுக்கலாங்க ஆக்சசரிஸில். அந்த அளவுக்கு இருக்குது. பேசிக்கான விஷயங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்தே கொடுத்துருக்காங்க. 4 பவர் விண்டோஸ் இருக்குது. கூடவே உங்களுக்கு மேனுவல் சென்ட்ரல் லாக்கிங் கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம்லாம் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியும். மெயினாக இன்டீரியருடைய லுக்கு ஃபீல் எல்லாமும் டீசெண்டாக நல்லாவே இருக்குது. ப்ரௌன் கலர் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் வரும்போது இது நல்லாவும் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஏசியும் பரவாயில்லையா இருக்குது. ரியர் ஏசி வென்ட்ஸ் எந்த வேரியண்ட்லையும் இல்லை. ஸோ இதில் ஒன்றும் பெருசாக கன்சர்ன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகே, ரைட். ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேசிக் வேரியண்ட்டில் மேனுவல் சென்ட்ரல் லாக்கிங் இருக்குது, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது, ஏபிஎஸ் வித் இபிடி, 2 ஏர் பேக்ஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் அண்ட் 4 பேருக்கு ப்ரீடென்ஷனர் எக்விப்ட் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ். அவ்வளோதான் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டில் பரவாயில்ல, டீசெண்டான ஒரு பேஸ் வேரியண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வாங்க இந்த N4 வேரியண்ட்டோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசுவோம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், N4 வேரியண்ட்டோடைய டீட்டெயில் ரிவ்யூ இதோ. ஸோ N4 வேரியண்ட் பொலேரோ நியோ இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும் இப்படி ஒரு வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான ஒரு வண்டிங்க. ஏன்னா ஃபேக்ட்ரியிலேருந்து வர வேண்டிய பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு கிடச்சிருது. ஓகே, 15 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஆல் 4 பவர் விண்டோஸ் இருக்குது, 2 ஏர் பேக், ஏபிஎஸ் கிடச்சிருது, 7 சீட்ஸும் இருக்குது. இதுக்கு மேலே இந்த வண்டியில் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைசிங். இது ஒரு பிளெயின் பேப்பர் மாதிரி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இது மேலே நீங்கள் எப்படி வேணாலும் ஓவியம் வரையலாம், எப்படி வேணாலும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். அத்தனை ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மஹேந்திராவுடைய ஜெனுவின் ஆக்சசரிஸில் பார்த்தாலுமே இந்த வண்டிக்கு எக்கச்சக்க ஆக்சசரிஸும் இருக்குது. ஸோ இந்த வண்டி எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 பேருக்கு சீட்டிங் தருது. ஓகே, ஆனால் 5 பேருக்கு தான் வந்து ப்ராப்பரான சீட்டிங் இருக்குது. கடைசியில் 2 சீட்ஸ் இருக்கிறது எமர்ஜென்சி யூஸுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் எப்பயாவது தேவையான டைமில். ஓகே, சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா கடைசி சீட்ஸுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ், அப்கிரேடட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லை. நார்மலான 2 ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ் வித் இபிடி அவ்வளோதாங்க தர்றாங்க. இது ரிமோட் லாக்கிங் கூட இல்லைங்கிறது ஒரு சின்ன ஒரு குறையாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. இந்த ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும்போது ரிமோட் லாக்கிங்காவது கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ ஸ்டில் ஓகே, ஃபைன். மற்றபடி மேனுவல் சென்ட்ரல் லாக்கிங் இருக்குது, உங்களுக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிள் வார்வியம்ஸ் இருக்குது, ஆடியோ சிஸ்டமுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜ் நல்லா இருக்குது, ஸ்பேஸ் 5 பேருக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டீசல் ரியர் வீல் டிரைவ் எஸ்யூவின்னு இருக்கும்போது இந்த வண்டி எடுத்துட்டு நீங்கள் மைல்டு ஆஃப் ரோட் போனாலுமே எந்த வகையும் கவலைப்பட போகிறது இல்லை. நல்ல ரகடான ஒரு பேக்கேஜாக தான் இருக்குங்கிறது என்னுடைய ஃபீலிங். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இந்த மஹேந்திரா பொலேரோ நியோ N4 உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்குமா? நீங்கள் இதை வாங்குவீங்களா? கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.